ஒதுக்கலைங்கிறீங்கல்ல. உங்களுக்கு நிதிநிலை அறிக்கையில ஒரு நிதியும் ஒதுக்கலைன்னு நிதி ஆய்வுக்கு போகாம கோச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல. அப்ப 100 ரூபாய் காசு வெளியிட்டதுக்கு போய் கொஞ்சம் குழாவுறீங்க. அதுக்கும் கோச்சுக்கிட்டு இருந்தீங்க. நிதி தரலைன்னு கோச்சுக்கிறேன். நீங்க நிதி தரலைன்னு காவிரியில நீர் தரலைன்னு அந்த கட்சியை ஒதுக்கலையா? ஏன் ஒதுக்கல? நிதி தரலைன்னு கோபம் வருது இல்ல. எனக்கு நீர் தர மாட்டேங்கிற உன்னோட கூட்டு சீட்டு உனக்கு வெள்ளப்படான்னு கோச்சுட்டு வர மாட்டேங்கிறீங்க. ஏன்? தஞ்சாவூர்காரரா பேசுங்க. உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன் கோச்சுக்கிற மாட்டிய? நிதியை கேட்டு பெறதுக்கு முடியாத அளவுக்கு ஒரு அமைச்சரவையில் 40 பாராளுமன்ற உறுப்பினர் எது கொண்டு போனீங்க? தம்பி உங்ககிட்ட தான் கேட்டு எது கொண்டு போனீங்க? இதை சொல்றதுக்கா? எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க, நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்றதுக்கா? இப்படியே உட்கார்ந்து பேசுறீங்க, அப்படியே கையை பிடிச்சி பேசுறீங்க. அப்ப எங்களுக்குரிய நிதி கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்கன்னு பேச முடியாதா? அதை தவிர மத்த என்னதான் பேசுறீங்க?